கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று அக்டோபர் 10ஆம் தேதி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இது ஒரு அருமையான வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஒரே வசனத்தில் பாருங்களேன், எல்லா பாதுகாப்பும் அடங்கி இருக்கின்றது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இன்னொன்று, அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இதுதான் ரொம்ப முக்கியம். பார்த்திங்கன்னா, இது ரெண்டுலேயுமே நமக்குரிய எல்லா பாதுகாப்பும் அடங்கி இருக்கின்றது. இந்த உலகத்தில் நம்ம கண்களால் காண்கின்ற தீமைகள் உண்டு, தீங்குகள், காண முடியாத தீங்குகள் உண்டு. பல விதத்தில் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திற்கு விரோதமாக போராடுகின்ற எதிர்க்கிரியைகள் என்று சொல்லப்படுவது ஏராளம் உண்டு. நிறையா நம்ம மனுஷர்கள் மட்டும்தான் நமக்கு தீமை செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க. மனுஷர்களால் வருகிற தீமை உண்டு. மற்றும் கிருமிகள், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள். கொரோனா பார்த்தீங்களா, கொரோனா வைரஸ் கண்ணுக்கு தெரியாத கிருமி எவ்வளோ உலகத்தையே ஒரு உலுக்கிடுச்சு பார்த்தீங்களா. இன்னும் எத்தனையோ பொல்லாத தீமை தரக்கூடிய வியாதிகளை உண்டாக்குகிற கிருமிகள் காற்றில் இருக்குது, நீரில் இருக்குது, தண்ணீரில், இப்படி பல விதத்தில் தீங்குகள் எங்கும் காணப்படுது. ரோட்டில் ஆக்சிடென்ட்ஸ், ஏராளமான ஆக்சிடென்ட்ஸு. எந்த வாகனத்தில் பிரயாணம் பண்ணாலும் கூட அது ஆண்டோடைய பாதுகாப்பு தேவையாக இருக்கின்றது. இப்படி பல விதத்தில் இன்னும் பார்த்தோம்னா, ஆவிக்குரிய பிரகாரமாக அந்தகார வல்லமைகளிடம் இருந்து, ஆவிக்குரிய உலகத்திலிருந்து நமக்கு வருகிற யுத்தங்களும் தீங்குகளும் கூட ஏராளமாக உண்டு. ஆனால் இவை எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். சங்கீதம் 91 கூட அருமையாக எழுதியிருக்கு பார்த்தீங்களா. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். பாருங்களேன், இரவில் உண்டாகக்கூடிய பயங்கரம் இருக்குது, பகலில் வரக்கூடிய அம்புகள், நமக்கு விரோதமாக வருகிற அம்புகள் இருக்குது. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பொல்லாப்பு தீங்குகள் எங்கும் நிறைந்திருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அருமையான வாக்கு தத்தம் என்னன்னா, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். நம்ம இந்த உலகத்தில் பாதுகாப்போடு வாழ்ந்தால் மட்டும் போதாது, நம்முடைய ஆத்துமாவும் காக்கப்பட வேண்டும். அது காக்கப்பட்டு சேதமில்லாமல் ஆத்துமாவும் காக்கப்பட்டு நம்ம பரலோக வாழ்க்கைக்கு ஆயத்தமாகப்பட வேண்டும், பரலோகத்திற்கு செல்ல தகுதிப்பட வேண்டும். ஆத்துமாவை நம்ம சேதப்படுத்தினா, நஷ்டப்படுத்தினா நம்ம பரலோகத்திற்கு போக முடியாது. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அருமையான வாக்கு தத்தம், அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ள உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அருமையான வாக்கு தத்தம், உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன், அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய ஆத்துமாவையும் காப்பேன். அப்போ என்ன அர்த்தம்? உங்களை அருமையாய் பாதுகாத்து பரலோகம் எப்படி நான் கொண்டு போய் விடுவேன் என்று அருமையான வாக்கு தத்தம். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. பயந்துக்கிட்டே வாழ்கிறீங்களா? சிலர் வீட்டை விட்டு கிளம்பி போனாலே பயப்படுவாங்க, பிள்ளைகளை வெளியே அனுப்பி வைத்தா பயப்படுவாங்க, படிக்கிற இடத்திற்கு பிள்ளைகள் போனால் பயப்படுவாங்க. ஆமாம், அந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் தீமைகள் இருக்குது. அதுவும் விசேஷமாக பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்பி படிப்பதற்கோ வேலைக்கோ அல்லது வெளி ஊர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அனுப்புவதென்றால் அது ஒரு அந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்க தான் செய்து. ஆனாலும் கூட எல்லாவற்றுக்கும் மேலே வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவரை நம்புங்க, அவரை நம்பி நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்யுங்க. எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்ற வாக்கு தத்தத்தின்படி நீர் உம்முடைய பிள்ளைகளை அருமையாய் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, இந்த பூமியிலே காணப்படுகின்ற தீமைகளுக்கும் ஆவிக்குரிய உலகத்தில் ஆண்டவரே இருந்து வருகின்ற தீமைகளுக்கும் ஆண்டவரே நீர் விலக்கி பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, ஆத்துமாவையும் அருமையாய் பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.